நான் நீலேஷ். இது என்னோட கதை. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் இப்போ எல்லாருமே என்னை பைத்தியம்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் என் கூட நல்லா பழகுனாங்களோ அதே மக்கள் இப்போ என் மேலே கல்லெறிகிறாங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இது எல்லாமே என்னோட ஒரே ராத்திரியில் மாறிடுச்சு. நான் பண்ண தப்பை இப்போ சரி பண்ணவே முடியாது. ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச சாங்கை நான் கேட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ ரோடோரமாக ஒரு சாது உட்காந்துட்டு இருந்தாரு. என்ன மகனே, நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? நான் முதல்ல அவரை பார்க்கவே இல்லை. நான் அவரை தவிர்த்துட்டு வேகமாக நடந்து போனேன். அப்போ அந்த சாது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அதை கேட்டு நான் அதே இடத்துல நின்றுட்டேன். செஹனாஸ், உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்றத நீ கேட்டீன்னா அவளும் உன்னை கண்டிப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே நான் அந்த சாது கிட்ட சொன்னேன், ஆமா நீங்க யாரு? அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு செஹனாவை பிடிக்கும்னு? செஹனாஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே நான் அந்த சாமியார்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சது. நான் இந்த டென்ஷனில் இருக்கும்போது அந்த சாது என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஏய் நீலேஷ், எதுக்குமே டென்ஷன் ஆகாத. நான் எந்த மந்திர சக்தியும் உன் மேலே உபயோகிக்கவே இல்லை. ஷேனாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீதானே என்கிட்ட சொன்ன. நானா? நான் உங்க கூட இது வரைக்கும் பேசினதே இல்லையே. அப்புறம் இது எப்படி சாத்தியம்? அந்த சாமியார் மேலே எனக்கு முதல்ல இருந்தே டவுட் இருந்தது. அந்த சாமியார் என்னை பற்றி எல்லாத்தையுமே சொன்னார். அவர் பேச பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பாபா, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. எனக்கு சேனாஸ் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அப்போ அந்த சாது சொன்னாரு, நீலேஷ், நான் இந்த ரோட்ல உட்காந்துக்கிட்டு போயிட்டு வர எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கேன். ராத்திரி ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டுக்கு போய் தூங்கிடுவேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. நீ என் கூட நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நீ ஒருத்தங்கள லவ் பண்ணிட்டு இருக்கன்னு. ஒரு நாள் நீ வந்து ஒரு பொண்ணோட பேரை சொன்ன, ஷேனாஸ். அதனாலவே நான் உன் கூட பேசணும்னு தோணுச்சு. நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவ பேர் கூட ஷேனாஸ் தான். சாது இப்படி பேசுறத கேட்டு முதல்ல சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பேசுறத சரியா கேட்ட உடனே அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க சேனாஸ்க்கு என்னாச்சு? நான் இப்படி கேட்ட உடனே சாதுவோட முகம் கொஞ்சம் வாடி போயிடுச்சு. அவர் கொஞ்ச நேரத்துக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லல. அப்புறம் அவரோட கையை எடுத்து என் ஷோல்டர் மேல வச்சுட்டு சொன்னாரு, நீலேஷ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்த பூவை எடுத்துட்டு போ. அப்புறம் நீ இந்த பூவை ஷேனாஸ்க்கு கொடுத்துரு. அவ உன்னோட லவ்வுக்கு சரின்னு சொல்லிடுவா. சாதுவோட கையில அந்த பூவை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் கூட ஒன் சைட் லவ்ல குருடாயிட்டேன். நான் எதையுமே யோசிக்காம அந்த சாதுவோட கையில இருந்து அந்த பூவை வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கமே வரல. அந்த சாது கொடுத்த அந்த பூனால நான் ஷேனாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். முழு ராத்திரியும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்படி ஷேனா ஓகே சொல்லுவா? நான் எப்படி அவளை கட்டி பிடிப்பேன்? இதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது விடிஞ்சு போனது கூட எனக்கு தெரியல. ஷெஹனாஸ், ஐ லவ் யூ. அவளும் ஐ லவ் யூ டூ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவா. இதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஷெஹனா என் லவ்வுக்கு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கேயாவது ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறதா, இல்லை ஏதாவது ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகவா? இப்படி யோசிச்சுக்கிட்டே நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஆனால் ஷெஹனா அங்கே இல்லை. நான் அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஆனால் அவ இல்லை. ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் ஷெஹனாவோட யோசனையிலேயே ஆஃபீஸில் இருந்தேன். அப்போது ஷெஹனா திடீர்னு என் முன்னாடி வந்தா. ஷெஹனா எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவளுக்கும் என் பாஸ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்போ என்னோட இதயமே உடஞ்சி போன மாதிரி இருந்தது. என்னால் அந்த இடத்துல நிற்க கூட முடியல.
எனக்கு ரொம்ப அதிகமாக மனசு வலிச்சது. என்னால் அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. அப்ப என்னோட மனசுல இது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து ஓடிரலாம் தோணிக்கிட்டு இருந்தது. அப்ப செகனாஸ் என்னை கட்டி பிடிச்சி இப்படி சொன்னான். இல்லடா, உன்கிட்ட சொல்லணும் தான்டா நினைச்சேன். ஆனா சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து போச்சுடா. சாரி. செகனா இதெல்லாம் சொல்லிட்ட அப்புறம் என் கையில இருக்கிற ரோஸை அவ பார்த்துட்டா. அந்த சாது கொடுத்த ரோஸ். ஹே, நீ என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ரா. நிஜமா நீயே இல்லன்னு வெச்சுக்கோயேன், நான் எப்படிதான் இருந்திருப்பனும் தெரியலடா. எப்படியும் சரின்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டியே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ செகனாஸ் அந்த ரோஸை அவளோட கையில வாங்கி அவ தலையில வச்சுக்கிட்டா. அப்ப நான் அவளை பார்த்தேன். அவளோட கண் கருப்பு கலரா மாறிடுச்சு. நான் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அடுத்த மொமெண்ட் அதெல்லாம் பிரம்மன் நினைச்சேன். அப்புறம் நான் அவளை பார்த்தேன். அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவளை கண்ணாடியில் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா ஒரு ஆத்மா அவளோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. ஒரு நிமிஷம் அவளை பார்க்கும்போது அவ அங்க யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தா. இந்த வாட்டி நீ ரொம்பவே அழகான ஒரு பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க. அந்த சந்தோஷத்துல நான் இப்ப வர போறேன். அங்க வந்து உனக்கு தேவையானது எல்லாமே நான் உனக்கு கொடுக்க போறேன். இந்த இருட்டில் நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க? நான் செகனாஸ் கிட்ட கேட்டேன். ஆனா செகனா எதுவுமே சொல்லாம என்ன அவ பார்த்தா. நான் அவகிட்ட எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி அவ ஆபீஸ் விட்டு வெளியே போயிட்டா. செகனாஸ் கேளு, இந்த ராத்திரியில் எங்க போயிட்டு இருக்க? உன் கணவர் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. செகனாஸ் 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 போகும்போது நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவ என்னை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. என் மனசுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருந்தது. அப்ப நான் பார்க்கும்போது செகனாஸ் ஒரு சுடுகாட்டுக்குள்ள போனான். இந்த சுடுகாடு அதே சுடுகாடு இல்லையா? அந்த சாது இருக்கிற சுடுகாடு. நானும் அந்த சுடுகாட்டுக்குள்ள போனேன். அங்க யாரோ மந்திரம் சொல்ற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த மந்திரம் எந்த திசையிலிருந்து வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே செகனாஸ் போனான். அப்போ நான் அங்கே இருக்கிற ஒரு பாறை பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்க்கும்போது அந்த சாது ஒரு அக்னி குண்டத்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு அவன் ரத்தத்தை அதில் ஊற்றிக்கிட்டு இருந்தான். அந்த சாது மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஒரு கண்ணை திறந்து அவன் பார்த்தான். சேனாஸ் அவன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா. சேனாஸை பார்த்த உடனே அந்த சாதுவோட முகத்துல கொஞ்சம் புன்னகை தெரிஞ்சது. அப்ப எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு. ஓஹோ, இந்த சாது சேனாஸை வசியம் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால தான் சேனாஸ் கூட அவன் இடத்துக்கு வந்திருக்கிறா. அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அந்த சாது சேனாஸை அவன் பக்கத்துல வர சொன்னான். சேனாஸும் அவன் சொன்ன உடனே அவனை நோக்கி போனான். இது எல்லாத்தையும் பார்த்து நான் அந்த சாது கிட்ட சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே கட்டுக்கதை தான். சாது என்னை பார்த்து கோவமா சிரிப்பு சிரிச்சான். அந்த அக்னி குண்டத்துல அவனோட ரத்தத்தை போட்டு அவன் சொன்னான், இந்த உலகத்துல காதல்னு எதுவுமே இல்லை, இதெல்லாம் வெறும் கற்பனை மட்டும்தான். இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை, அது காமம். காமம் மட்டும்தான். மற்ற எல்லாமே நான் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் பொய் தான். நீ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணை நீ ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கிறத நான் தூரமா நின்று அது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த சாது செகனாஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். இதெல்லாம் பார்த்து என்னோட ரத்தம் கொதிச்சது. சாது தன்னோட ரத்தத்தை கொட்டின அந்த அக்னி குண்டத்துல இருந்து சாது மாதிரியே இன்னும் 2 பேர் உருவாகி வெளியே வந்தாங்க. அவங்க என்னை கொல்றதுக்காக என் கழுத்தை பிடிச்சாங்க. நான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட நான் போராடிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்க்கும்போது அந்த சாது செகனாஸை கால் மேலே உட்கார வச்சுக்கிட்டு அவள் கன்னத்தை தொட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் உடம்பெல்லாம் தொட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ எனக்கு நான் பண்ண அந்த தப்பு புரிய வந்தது. செகனாஸ்க்கு இப்போ என்னெல்லாம் ஆகுதோ அதுக்கு நானும் ஒரு காரணம். இப்போ என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஏய் ராட்சசா, அவளை விட்டுறா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
அவளுக்கு கணவர் இருக்காங்க, விட்டுரு, அவளை எதுவும் பண்ணிடாத. நான் அந்த சாதுவை பார்த்து இப்படி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டதை அந்த சாது பொருட்படுத்திக்கவே இல்லை. அந்த சாது அப்போ செகனாஸோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்த்தும் கூட என்னால் தடுக்க முடியல. அந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்த 2 பேரும் என் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படியோ முன்னாடி போக முயற்சி பண்ணேன். அப்போ நான் அந்த அக்னி குண்டத்தை பார்த்தேன். செகனாஸை அந்த சாது பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது செகனாவை அந்த சாது முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது நான் அந்த அக்னி குண்டத்துக்கு பக்கத்தில் போய் என் கையால் அந்த அக்னி குண்டத்தை அணைக்க முயற்சி பண்ணேன். நான் கஷ்டப்பட்டு அந்த அக்னி குண்டத்தை அணைச்சிட்டேன். அந்த அக்னி குண்டம் அணைஞ்ச உடனே அந்த 2 பேரும் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. மனுஷனே, நீ என்ன பண்ணியிருக்க? அக்னி குண்டத்தை அணைச்சிட்டியா? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுதா? அந்த சாது என் மேலே ரொம்ப கோவமா கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி ஓடி வரான். அந்த சாது என்னை நோக்கி ஓடி வரதை பார்த்து நானும் ரெடியானேன். அவன் என் பக்கத்தில் வந்த உடனே அவனை நான் அடின்னு அடித்து துவைச்சிட்டேன். அவனோட வாயிலிருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது. நான் அவ்வளோ கோபத்தில் என் சுயநினைவை இழந்து அந்த சாதுவை எவ்வளோ அடிச்சேன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. அந்த சாது என் முன்னாடி நின்றுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டான். அப்போதான் எனக்கு சுயநினைவே வந்தது. அவன் உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். நீலேஷ், நீலேஷ், என்னை மன்னிச்சிரு நீலேஷ், என்னை மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்டும் கூட என் கோபம் கொஞ்சம் கூட குறையல. கோபத்தில் நான் அவனோட கழுத்தை பிடிச்சு அவனை கொல்ல முயற்சி பண்ணேன். அப்போதான் எனக்கு செகனாஸோட ஞாபகம் வந்தது. நிலேஷ், நிலேஷ். அப்போ செகனாஸ் அந்த சாதுவோட கத்தி எடுத்து அங்க முன்னாடி நின்றுகிட்டு இருந்தா. அந்த அக்னி குண்டம் அணைஞ்ச உடனே பூ மூலமா கொடுக்கப்பட்ட அந்த வசியமும் செயலிழந்து போயிடுச்சு. செகனாஸுக்கு கூட சுயநினைவு வந்துருச்சு. அவளை அந்த கண்டிஷன்ல பார்த்து அவளுக்கு என்னாச்சுன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்ப அவ ரொம்ப வருத்தப்படுறா. அவளோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. நீ ரொம்ப நல்லவ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இப்ப நீ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. சீ, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா குழந்தை குட்டின்னு இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என் வாழ்க்கையில வந்து எல்லாமே நாசம் பண்ணிட்ட. எனக்கு ஒரு ஃபேமிலி எதுவுமே இல்லாத பண்ணிட்ட. நான் உன்னை சும்மா விட போறதில்ல. செகனாஸோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் லவ் பண்ண ஒரு பொண்ணை ராஷன் இப்படி பண்ணிட்டானே, இது நான் பண்ண ஒரு தப்புன்னு எனக்கு புரிய வந்தது. எனக்கு அப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சது. நான் பண்ண இந்த தப்பை சரி பண்ணவே முடியாதுன்னு. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணேன். நான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாம்னு அவளை நோக்கி போனேன். ஆனா சேனாஸ் கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு என்ன சொன்னானா, அங்கே நில்லு, என்கிட்ட வந்துடாத. இவ்ளோ அநியாயம் பண்ண பிறகு கூட உனக்கு வெக்கமா இல்லையாடா? எப்படி என்கிட்ட வர்ற நீ? நீ என்கிட்ட வந்தனா இந்த கத்தியாலேயே நான் குத்திக்கிட்டு இங்கேயே செத்துருவேன். இல்ல சேனாஸ், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நடந்த எல்லாத்தையும் சொல்லாம்னு செகனா இருக்கிற பக்கமா பார்த்து அவளை நோக்கி நான் நடந்து போனேன். நான் பக்கத்துல வரத அவ பார்த்து அவ என்ன பண்ணான்னா, தான் கையில இருந்த கத்தியை பயன்படுத்தி அவ தன்னைத்தானே குத்திக்கிட்டா. ரத்தத்தோட அவ தரையில கீழே விழுந்துட்டா. சேனாஸ், நீ என்ன பண்ணிக்கிட்ட? ஏன் சேனாஸ் இப்படி எல்லாம் பண்ண? சேனாஸ், நான் சொல்றத கேளு. சேனாஸ் இப்படி வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவளை தூக்கலாம்னு போனேன். அவ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். பத்ரோ நிலேஷ், என்கிட்ட வந்துடாத. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்னத்தோட வராத. ஒரு தடவை நான் சொல்லிட்டேன், மறுபடியும் அதை பண்ண நீ முயற்சி பண்ணாத. இப்படி சொல்லிட்டு சேனாஷ் என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டா. நான் காதலிச்ச பொண்ணு என் கண் முன்னாடியே செத்து கிடக்குறா. அதுக்கு காரணம் நான் தான். சேனாஸ்க்கு அந்த பூவை கொடுத்தது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. அதால எனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. மக்கள் என்னை பார்த்து விலகி போனாங்க, தூரம் ஓடி போனாங்க, கல்லெடுத்து எரிஞ்சாங்க. நான் அதே சுடுகாட்டுல என்னோட காதலி செகனாசையே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ டெட் பாடியை கூட நான் தொடல. ஏன்னா அது அவளுக்கு பிடிக்காது. தினமும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
என்னைக்காவது ஒரு நாள் அவ என்னை மன்னிச்சிடுவா அப்படிங்கிறதுக்காக. ஆனா எனக்குள்ளேயே நான் ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானே ஒரு ராட்சசன். என்னால தான் என் காதல் அழிஞ்சது. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.